ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் ஷஸ்மினாஸ் டைரி. மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி. இன்றைக்கி நாம் நல்ல ஸ்பாஞ்சியான சூப்பர் சாஃப்ட் கோகோனட் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கேக்குக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டர், ஆயில், ஓவன், பீட்டர் இப்படி எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை. நார்மலாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாகவே இதை செஞ்சிடலாம். இது ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா அப்புறம் அடிக்கடி செய்வீங்க. அந்தளவுக்கு இதோட சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ஈஸியான ரொம்ப டேஸ்டியான கோகோனட் கேக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இதுக்காக மீடியம் சைஸில் ஒரு பாதி தேங்காய் எடுத்து இதை சின்ன சின்ன பூவாக துருவி எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி பெரிய பூவாக இருந்ததுன்னா இதை நீங்கள் மிக்சியில் தனி எதுவுமே சேர்க்காமல் ஒரு சுற்று பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அண்ட் இது கூடவே 125 கிராம் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது கப் அளவுகளில் சொல்லணும்னா ஒரு கப் அளவு எடுத்துக்கொள்ளுங்க. கூடவே 200 கிராம் அளவு சீனி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது நீங்கள் எந்த கப்பால் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பால் ஒரு கப் அளவு சீனி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கொள்ளுங்க. கூடவே பேக்கிங் சோடாவும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இது கூடவே வாசனைக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக மீடியம் சைஸில் ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு முட்டை சேர்க்க வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். அண்ட் அது கூடவே ஒரு 4-5 பேச்சம்பழமை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா பிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ப்ளம்ஸ் கூட சேர்த்துக்கொள்ளலாம். அண்ட் இது கூடவே கொஞ்சம் கஜு எடுத்து வச்சுருக்கேன். இது கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்கும் அண்ட் கேக்கோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்றதுக்காகவும். இது ஆப்ஷன் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்க. பட் இதுக்கு பதிலாக நீங்கள் கச்சான் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இந்த கேக்கை செய்கிறதுக்காக முதல்ல கேரமலை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதுக்காக ஒரு பேனில் நான் எடுத்து வச்சுருக்க சீனியிலேருந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சீனியை சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. சேர்த்து இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கொள்ளுங்க. அப்போ தான் இந்த சீனி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே மெல்ட் ஆகி வரும். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கரண்டி எதுவுமே சேர்க்காமல் நல்லாவே மெல்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த சீனி எல்லாமே நல்லாவே மெல்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் கரண்டி சேர்த்து இது நல்லாவே கலந்தெடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. அதாவது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும் வரைக்கும் இதை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இதில் நான் 200 ml அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். சேர்த்து இதையுமே ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் நான் மிதமான சீனியையும் சேர்த்து கலந்து எடுத்துக்கொள்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்தவித கம்பி பதவுமே தேவைப்படாது. நாம் சேர்த்த சீனி நல்லாவே கரைஞ்சி வந்தாலே போதும். இதில் நாம் ப்ரௌன் சுகர் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதோட கலர் நமக்கு ரொம்ப அழகாக வரும். பட் ஒயிட் சுகர் சேர்க்கும்போது அந்தளவுக்கு கலர் நமக்கு கிடைக்காது. இப்போ இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் நான் தேங்காய் பூவை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதோட தண்ணி நல்லா வற்றும் வரைக்கும் இதை நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. அதாவது இந்த பதம் வரும் வரைக்கும் இதை நல்லாவே கலந்து எடுத்துக்கொள்ளுங்க. முக்கியமாக இது ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது. இந்த மாதிரி தண்ணி தன்மையாக இருக்கணும். அப்போ தான் நாம் செய்ய போகிற கேக் நல்ல சாஃப்டாக ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த பதம் வந்ததுமே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி சீனியை கேரமல் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இதே அளவில் கருப்பட்டியும் சேர்த்துக்கொள்ளலாம். அதுவுமே இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை நல்லா ஆற விட்டு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த டைமில் இதுக்கான ட்ரேயை ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக எந்த ஷேப்பில் வேணாலும் ட்ரே எடுத்துக்கொள்ளலாம். ட்ரே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணுற டீ கப்பில் கூட இந்த கேக்கை செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதில் ஆயில் இல்லைன்னா பட்டரை லைட்டாக ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. பட்டர் சேர்த்ததுக்கப்புறமா இந்த ட்ரேயில் ஆயில் பேப்பரை செட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை உடைச்சி நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதுவும் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பூ நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். அடுத்ததாக இதில் நான் பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையும் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். சேர்த்து இதையுமே ஒரு தடவை நல்லாவே கலந்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதில் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நான் எடுத்து வச்சுருக்க மாவை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் அண்ட் அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவையும் சேர்த்து இது நல்லாவே அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம்.
இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நாம் செய்ய போகிற கேக் நல்ல சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த மாவை நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. அதாவது இது ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ்ட் ஆகிற வரைக்கும் இதை கலந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த டைமில் நான் எடுத்து வச்சுருக்க பேரிச்சம்பழத்தை சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். கூடவே எடுத்து வச்சுருக்க கஜுவையும் சேர்த்து இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும். அதாவது இது மாதிரி தூக்கி பிடிக்கும்போது இது கட்டி கட்டியாக விழணும். ஸோ இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை நம்ம ட்ரேக்கு மாற்றி விட்டுக்கொள்ளலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு கரண்டி வச்சு நல்லாவே லெவல் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே சமப்படுத்தினதுக்கப்புறமா இதை கொஞ்சமாக டெப் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இந்த கேக் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக இதில் நான் கஜுவை வச்சு டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ இந்த கேக்கை பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இதுக்காக அடிகனமான சட்டி எடுத்துக்கொள்ளுங்க. அதில் ஒரு கூலிங் ரெக்கை சேர்த்து 10 நிமிஷம் வரை இதை ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் இதில் சேர்த்து ஒரு 35 தொடக்கம் 40 நிமிஷம் வரை இதை பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. முக்கியமாக ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்க. 35 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய கேக் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பேக் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ இந்த கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை டிமால் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த கேக் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆறிடுச்சு. இதில் இருக்க ஆயில் பேப்பரை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த கேக் பேக் ஆகும் போது பார்த்தீங்கன்னா இதோட வாசமும் வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி சுவையுமே அட்டகாசமாக இருக்குது. இப்போ இது உங்களுக்கு பிடிச்ச அளவுகளில் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய கேக் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப சூப்பராக சாஃப்டாகவே வந்திருக்கு. இதோட சுவையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அதோட இதில் நாம் பேச்சம்பழம் காஜு இதெல்லாம் சேர்த்ததால இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இதை நீங்கள் பேக் பண்ணின உடனே சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும். இதை ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா அப்புறம் அடிக்கடி செய்வீங்க. அந்தளவுக்கு இதோட சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த முயற்சிக்கான பலன் உங்கள் அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க. முயற்சி செய்கிறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்கள் அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தோள் கொடுங்க. இதே போல் மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம். அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம், முடிந்தால் வாழ வைப்போம். பாய் பாய்.